வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் அண்ட் க்ரோ. நம்மள நிறைய பேருக்கு பணக்காரனா மாறணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏன், எனக்கு கூட அந்த ஆசை இருக்குது. நம்மள நிறைய பேர் ஏழையாக பிறந்து ஏழையாகவே வாழக்கூடாது. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும், நம்மக்கிட்ட நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம கூட படித்தவன், நம்ம கூட இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக உயரும்போது ஸோ நம்ம மட்டும் ஏன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலையாக இருப்போம். ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்மளும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளுக்கு இருக்க பழக்க வழக்கங்கள் நம்மளை பணக்காரன் ஆக்காம விடாமல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நம்மள நிறைய பேருக்கு தேவையில்லாத பழக்கங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளால் பணக்காரனாக மாற முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பழக்கங்கள் என்ன அப்படின்றத ஒரு 3 விஷயத்தை முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறது மூலிமா இந்த பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா தயவு செய்து இந்த ஹேபிட்ஸை மாற்றுங்க. இந்த ஹேபிட்ஸோட நீங்கள் தொடர்ந்து லைஃப்பில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களால் என்றைக்குமே பணக்காரனாக மாற முடியாது. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நம்பர் 1, ஃபேக் ரிச் பீப்புள்ஸ். ஃபேக் ரிச் பீப்புள்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட பணமே இல்லைனாலுமே நம்ம ஒரு பெரிய பணக்காரன மாதிரி நம்ம காட்டிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஷர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டிஷர்ட்டோட குவாலிட்டியை பார்க்காம, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்காம, அது ஏதோ ஒரு பெரிய பிராண்டடான டிஷர்ட் அதனால் நான் வாங்குறேன் அப்படின்னு நம்மளே ஃபேக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ப்ரமோட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், 4 ஃப்ரெண்டு கடைக்கு போகிற இடத்துல நம்மளை பணக்காரனாக காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பயங்கரமான பிராண்ட் அதிகமாக மதிப்புள்ள டிஷர்ட்டை வாங்குவான். ஸோ அந்த டிஷர்ட் குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்க மாட்டான், அந்த டிஷர்ட் நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டான், அந்த டிஷர்ட் அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கூட பார்க்க மாட்டான். ஸோ மற்ற 3 பேர் முன்னாடி நான் பணக்காரனாக காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பெரிய பிராண்டட் டிஷர்ட்டை அதிகமான காசு கொடுத்து வாங்குவான். ஸோ ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷர்ட் வாங்குறதுக்கு அவன் கடன் வாங்கிட்டு தான் வந்திருப்பான். ஆனால் நம்மளே பெரிய பணக்கார மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்க கூடாது. ஸோ இதை ஒரு சில பேர் ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் பணக்காரனாக மாறுவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் நம்ம ஏழ்மையாக இருக்கும்போது நம்ம பெரிய பணக்கார மாதிரி காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த பணம் அப்படின்றத சம்பாதிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஃபேக் ப்ரமோஷன்ஸை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்பர் 2, ஆல்வேஸ் டாக் அபவுட் த ஸ்டேட்டஸ். எப்பயுமே நம்மளோட ஸ்டேட்டஸை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அது நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் கிடையாது, மற்றவங்க ஸ்டேட்டஸாக இருக்கட்டும். நம்ம கூட நம்ம லவராக இருக்கலாம், லவர்கிட்ட போயிட்டு நீ எவ்வளோ பணம் சம்பாதிக்கிற, நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் பற்றியே நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பணக்காரனாக முடியாது. ஸோ ரைட், நம்ம பணக்காரன் ஆகணும்னா அதை பற்றி யோசிக்கணும், அதை பற்றி பேசணும், அப்படி எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனால் நம்ம ஏழ்மையாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பணக்காரனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது, ஸோ பணக்காரங்களை ஆவறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது, ஸோ உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்குது, ஸோ உங்ககிட்ட என்ன பைக் இருக்குது, என்கிட்ட என்ன பைக் இருக்குது, நீ கார் வாங்க போறியா, நான் கார் வாங்க போறியா அப்படின்னு இதை பற்றி பேசாமல் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். நம்ம பணக்காரனாக மாறணும் அப்படின்னா நம்ம எங்கேருந்தோ பணத்தை திருடிட்டு வர முடியாது, இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருப்பாங்க, ஸோ அதை நம்ம தோண்டிக்கிட்டு வர முடியாது. நம்ம வேலை செஞ்சால் மட்டும் நம்ம பணக்காரனாக முடியும். ஸோ அதுக்கான ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான ஹேபிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யணும். ஸோ வேலை செய்யாமல் சும்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த பணம் அப்படின்றத சம்பாதிக்க முடியாது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான குணத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை பற்றி பேசுறது. எப்பயுமே ஸ்டேட்டஸை பற்றி பேசாதீங்க. நம்பர் 3, டோன்ட் சேஸ் மணி. பணக்காரன் ஆகணும்னு சொல்கிறீங்க, ஆனால் பணத்து பின்ன போகாது அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறது புரியுது. நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்ம பணத்து பின்னாடி ஓடுனா மட்டும் நம்மளால் பணக்காரனாக மாற முடியாது. நம்ம செய்கிற வேலையில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்மளுக்கு எதனா ஸ்கில் இருக்கும், நம்மளுக்கு எதனா திறமை இருக்கும், நம்மளுக்கு எதனா ஒரு ஆசை இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்திங்கன்னா பை ப்ராடக்டாக வரும். நம்ம ப்ராடக்டாகவே பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் பணக்காரன் ஆக முடியாது. பணம் சம்பாதிக்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதனா வேலை செய்யணும். ஸோ அந்த வேலையை திறம்பட செய்யணும். ஸோ அந்த வேலையை எப்படி நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு பணம் வந்து சேருமே தவிர பணம் சம்பாதிக்கணும் இதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் பணம் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதில் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகணும்னு யோசிக்கணும். ஸோ அந்த ஸ்கில் மூலிமா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஸ்கில் பண்ணால் நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த ஸ்கில்லை மட்டும் தான் நம்ம பண்ணணும், இந்த வேலையை மட்டும் நம்ம தெளிவாக பண்ணணும். வேலை பண்ணால் போதும் அப்படின்னு அப்படி யோசிச்சா மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை கரெக்டாக சூப்பர்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க, பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஸோ இது நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேட்காம உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரும். ஸோ நீங்கள் பணத்தை பின்னாடி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திறமையை வளர்த்துக்க மாட்டீங்க, ஸ்கில்ஸை வளர்த்துக்க மாட்டீங்க. ஸோ எதுவுமே வளராமல் பணம் மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம பணத்து பின்னால் போகாமல் நம்மளுடைய ஸ்கில் பின்னாடி, நம்மளுடைய ஃபோக்கஸ்டான நம்ம கெரியர் பின்னாடி போகணும் அப்படின்னா நம்மளாலையும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ மக்களே, இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்
ப்ராசஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நீங்கள் வாழ்க்கையிலையும் பணக்காரன் ஆக முடியும். ஸோ பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 2 நாள்லையோ இல்லை 3 நாள்லையோ இல்லை 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ ஆகிட முடியாது. அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பணத்தை பின்னாடியே ஃபோக்கஸ்டாக இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.